நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எஸ்ஐ சார் கூப்பிட்டதா சொன்னதுனால தான் நாங்க இங்க வந்தோம். அவர் எங்க? இங்க தான் இருக்க மேடம். இதோ இவர் எனக்கு ஒரு நெருங்கிய சொந்த மாதிரி. வாசவன் முதலாளி உங்களை பார்க்கணும்னு சொன்னப்போ நான் தான் இவரை இங்க வர சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு உதவி பண்றதுக்காக முதலாளி இங்க வந்திருந்தா? விஜயலட்சுமியை நான் காப்பாத்துறேன். உங்க குடும்ப ஆம்பளைங்க மானத்தையும் நான் காப்பாத்துறேன். ஆனா போலி நகையை அடமானம் வைக்க முயற்சி பண்ண கேஸ்ல இந்த பொண்ணு உள்ள போகணும். என் மகனோட முகத்துல மண்ணை போட்ட மோசக்காரி இவளை பார்க்கும் போதெல்லாம் கொள்ளணும்னு என் 2 கையும் துடிக்குது. சார், இந்த ஸ்டேஷன்ல என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு போலீஸ் அதிகாரியோட சீட்ல அவன் உட்கார்ந்துட்டு கஸ்டடியில இருக்க என்கிட்ட அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு அவனுக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தது? இதுதான் இங்க இருக்க சட்டமா? நான் நினைச்ச இந்த அநியாயத்தை வெளியே சொல்ல முடியுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. ஐயோ சார், விஜயலட்சுமி கோவப்பட்டா பயப்படணும். ஒண்ணு பண்றீங்களா? நீங்க சட்டப்படி உங்க வேலையை பாருங்க. போலி நகையை விற்க வந்தாங்களே செல்லுல அடைக்கணும்னு தானே சட்டம் சொல்லுது. இல்ல இந்த மேல கொடுத்து விஜயலட்சுமிக்கு சட்டம் வேறையா? நான் உங்களை நினைச்சுதான் முதலாளி நான் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பை இப்ப கொடுத்துருக்கேன். மகேந்திரனும் ராஜேந்திரனும் அந்த பினான்ஸ் கம்பெனிக்காரனை பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ண போயிருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினா இவங்களை விட்டுலாம் தான் நான் நினைச்சேன். அவங்க வாபஸ் வாங்க மாட்டாங்க சதானந்தா சார். காரணம் அந்த பினான்ஸ் கம்பெனி இந்த வாசவனோட ஒரு பினாமி. முதல்ல மகியம், பின்னாடி ராஜு வந்து பேசுனது என்கிட்ட தான். நான் தான் அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். இவங்களை காப்பாத்தலாம் அவங்க வரமாட்டாங்க. அப்படின்னா எஃப்ஐஆர் எழுதலாம் இல்லையா? இந்த கேஸுக்கு ஒரு குற்றவாளி போதும், விஜயலட்சுமி. வெளியே இருக்கட்டும். தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்க போற ஒரு அம்மா கிளி வழி மாறி வந்த இந்த சின்ன கிளிய எப்படிதான் காப்பாத்த போதுன்னு நானும் பாக்குறேன். நல்ல நேரத்துல தான் மருமகன் கால் பண்றாரு. உன் கடைசி பிள்ளை. சொல்லுங்க மாப்பிள்ள. நடந்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். நான் இப்ப ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். அன்னைக்கு உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்கல்ல, அதே ரூம்ல தான். உன் அம்மாவுக்கு முன்னாடி தான் இருக்கேன். எதுக்கு? அதுக்கு நான் எதுக்கு வெளியே வரணும்? நீ ஸ்டேஷனுக்குள்ள வா மாப்பிள்ள. நீ இதை பார்க்கணும்ல. அப்படியா? சரி சரி, நான் இப்ப வரேன். எஃப்ஐஆர் இப்போதைக்கு எழுத வேணாம், நான் வந்து சொல்றேன். சரிங்க முதலாளி.
பக்கம் இல்லைங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையா மாப்ள? ஆமாம் மாமா, தாரா சாதாரணமாக நினச்சிருக்கா. அது இவ்வளோ பெரிய விஷயமாகும்னு அவளே எதிர்பார்க்கல. அப்படின்னா இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. எப்படி? என் பொண்ணு அந்த கிழையோட நகையை எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது எல்லாருக்கும் சாதாரணமா புரியும். அவளை யாரும் சந்தேகமும் பட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது முடியாது மாமா. தாரா தான் எடுத்திருக்கான்னு ஜெயா அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பாட்டியும் அவ மேலே தான் சந்தேகப்படுறாங்க. நாம் கூடிய சீக்கிரத்தில் நகையை திருப்பி கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்கலைன்னா பாட்டி இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. பாட்டியோட சுபாவம் உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஊரெல்லாம் சொல்லுவாங்க, யார் என்னன்னு பார்க்காம. ச்சே, எல்லாமே வீணா போச்ச மாப்பிள. அம்மா தான் இந்த தப்பை செஞ்சாங்கன்னு நான் உள்ள சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் எப்படி போய் அவங்க முகத்தை பாக்குறது? இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போக வேணாம். நகை கிடச்சிருச்சுன்னு அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க மாமா. அம்மா கிட்ட நான் வேற ஏதாவது சொல்லி அவங்கள நம்ப வச்சிடுறேன். இப்ப அதுதானே நம்மளால செய்ய முடியும். ஜித்து ரெக்வெஸ்ட் பண்ணதால வாசவன் முதலாளி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டார். இதுக்கப்புறம் நீங்க இந்த நகையை எடுத்துட்டு போலாம். இந்த ஒரிஜினல் நகை எங்க இருந்து வந்ததுன்னு நீங்க ஏன் இவன் கிட்ட கேட்கல? ஒரு தடவை பைக்கில் 2 பேர் வந்து பாட்டியோட செயினை பறிக்க பார்த்தாங்க. விலை மதிப்பில்லாத நகையெல்லாம் காணாமல் போயிடக்கூடாதுன்னு ஒரிஜினல் நகையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக பாட்டிக்கு தெரியாமல் போலி நகையை வச்சது நான் தான். அந்த வேலைக்காக இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு ஆளோட விலை மதிப்புள்ள பொருட்களை அவங்களுக்கே தெரியாம அதை மாத்தி அதுக்கு பதிலா போலியானதை வச்சா அதுவும் கிரிமினல் கேஸ்ல தானே சார் சேரும். ஆனா இப்போ ஜித்து நல்ல மனசோட தான் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அதன் மூலமா நீங்க மாட்டிப்பீங்கன்னு நினைக்கும் போது இவர் வந்து நகையை திருப்பி கொடுத்துட்டாருல. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளு இன்னொரு ஆளுன்னு நினைச்சு வேற ஒரு ஆளை குத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. குத்துப்பட்ட ஆளு செத்து போகலனா குத்துன ஆளுக்கு தண்டனை கிடைக்காதா? ஆனா இது ஒரு கொலை கேஸ் இல்ல மேடம். ஆனா ஒரு கொலை செஞ்ச கொலையாளிய பார்த்த மாதிரி தானே இவ்ளோ நேரம் நீங்க எங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அது வந்து இங்கே பாருங்கம்மா, நான் உண்மையை சொன்னதால தான் இப்போ நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை காப்பாற்ற தான் இதெல்லாம் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அப்படிலாம் இல்ல. நீ இந்த நகையை திரும்ப கொண்டு வந்து கொடுத்தது உன் பொண்டாட்டியை காப்பாத்ததான்னு எனக்கு தெரியும். பாட்டியோட நகையை போலியா மாத்துற அளவுக்கு புத்தி எல்லாம் உனக்கு இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இது அந்த திருட்டு பயலுக்கு பிறந்த பொண்ணோட புத்தி. இங்க திரும்ப கூட வராம வாசவன் கம்ப்ளைண்ட் திருப்பி வாங்கினது கூட அதனாலதான். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? பொண்டாட்டி செஞ்ச தப்ப மறைச்சிட்டு நீ தான் பண்ணனு வந்து ஒத்துக்கிற. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா உன் பொண்டாட்டி அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். அதுக்கப்புறம் தான் நீ என்ன அம்மானே கூப்பிடணும். வாமா. நீங்க இருந்திருக்கணும்க்கா. அவனும் அவளும் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. அவதான் பாட்டியோட நகையெல்லாம் மாத்திருப்பா போல. அது வந்து அவ்வளவு ஈஸியா அந்த வேலையை செய்யறதுக்கு தாராவால மட்டும்தான் முடியும். அவங்க அப்பாக்கு தான் நிறைய கோல்டு கடெல்லாம் இருக்கு இல்லையா? இருந்தாலும் பணம் இருக்கிறவங்களுக்கு தாங்க பணத்து மேல ஆசை வரும்.
கஜேந்திர ரூம்ல இருந்து எதையும் மறைச்சு கொண்டு போனாருக்கா, நான் பார்த்தேன். அதுதான் பாட்டியோட ஒரிஜினல் நகை. அவன் எதுக்காக அந்த நகைய கொண்டு போனா? இல்ல மாட்டி போன்னு நினைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டானா? இல்லக்கா, பாட்டிக்கு சந்தேகம் இருக்குன்னு கஜேந்திரனுக்கு புரிஞ்சு போச்சு. நகையை கண்டுபிடிச்சு கொடுப்பேன்னு பாட்டிக்கு வாக்கு கொடுத்துட்டு தான் போனான். அப்ப எதுக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்ல? ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் வாட்டர் இருக்குமா? இங்க பாரு, ஃப்ரிட்ஜ்ல கூலிங்கான தண்ணி இல்லாம சுடுதண்ணியா இருக்கும் தாரா. என்ன தாரா, இந்த நேரத்துல கூலிங் தண்ணி குடிக்கிற? உன் வீட்டுக்காரர் திரும்பி வரமாட்டாருன்னு டென்ஷனோ? எனக்கு என்ன டென்ஷன்? அவர் ஒரு வேலையை ஒத்துக்கிட்டாருன்னா கரெக்டா பண்ணுவாருன்னு தெரியும். அந்த கிழவி ஒரு இத்து போன நகைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் இங்க இருக்கிறவங்கள மொத்தமா நாரடிப்பான்னு நினைச்சுதான் அவர் இதுல இன்வால்வ் ஆனாரு. அப்படின்னா பாட்டியோட ஒரிஜினல் நகை திரும்ப கிடைச்சிருமா? இங்க பாரு, கஜேந்திரனுக்காக பாட்டி வாசப்படியிலே நிக்கிறாங்க. இங்க பாருங்க, என்ன குற்றவாளியாக்க யாரும் முயற்சி பண்ணாதீங்க. என்னோட அப்பா கேரளால இருக்கிற பினான்ஸ் கம்பெனில தான் விஜயலட்சுமிங்கிற நம்மளோட மாமியாரு போலி நகையை அடகு வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஒரிஜினல் நகை எப்படி போலி நகையா மாறுச்சுன்னு இந்த வீட்ல ஒரு என்கொயரி வந்துச்சுன்னா என்னையும் என் ஹஸ்பண்டையும் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனா யார சந்தேகப்படுவாங்க அப்படின்னு நீங்க 2 பேரும் யோசனை பண்ணா நல்லது. என்னோட அப்பா, ஹஸ்பண்ட், நானும் 3 பேரும் ஒண்ணா நின்னு நீங்க தான் அதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட புருஷன் கூட அதை கண்டிப்பா நம்புவாங்க. தேவையில்லாம என் வாயை தயவு செஞ்சு கிளறாதீங்க. இதுக்கப்புறம் இந்த நகையை கொண்டு போய் நம்ம அடகு வைக்க வேண்டாம். உன் பாட்டிக்கிட்டே இதை திரும்ப கொடுத்துடணும். இந்த நகை மறுபடியும் நம்ம கையில வந்து சேரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதை நம்ம கிட்ட வந்து ஒப்படைக்கணும்ன்றது அவங்களோட அவசியம் ஆயிடுச்சு பாத்தியா? அதனால தானே நாம வெளியே வந்ததுக்கு அப்புறம் எஸ்ஐயும் என்னோட பையனும் இந்த நகையை என்கிட்ட கொடுத்தாங்க. அது என்னன்னா, இது அம்மாவோட நகைன்றதுனால தான் நான் திரும்ப வாங்கிட்டு வந்தேன். அவங்க மனசார இதை கழட்டி கொடுத்தும் கூட இதை பயன்படுத்த முடியல. இதுக்கப்புறம் இந்த நகை அவங்க கிட்டயே இருக்கட்டும். ஆனா அந்த மலங்குளத்து வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த ஒரிஜினலை எடுத்துட்டு டூப்ளிகேட்டை வச்சிருக்கணும். அதுல என்னமா உனக்கு அப்படி ஒரு சந்தேகம்? என் 3வது பையனோட பொண்டாட்டி, வாசவனோட செல்ல பொண்ணு. நாம என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க பழக்கம் மாறவே மாறாது. இந்த நகைக்காக அவ அம்மாவை கொல்லாம விட்டதே பெரிய விஷயம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அன்னைக்கு அம்மா மயக்கமா இருந்தப்போதான் இந்த வேலை நடந்திருக்கும். இல்லனா அம்மா கிட்ட இருக்கிற எல்லா நகையும் அவளால எப்படி மாத்த முடியும்? இதுல அண்ணனுக்கு கண்டிப்பா ஒரு பங்கு இருக்கும்ல, சரிதானம்மா? எதுவும் சொல்றதுக்கு இல்ல கிருஷ்ணா. நான் என்னைக்குமே என் பசங்களுக்கு கெட்டதையும் திருட்டையும் சொல்லி தரல. இந்த மாதிரி நல்ல புத்தியோட வளர்த்த பசங்க எல்லாருமே பொண்டாட்டிங்க வந்ததுக்கு அப்புறம்தான் இவ்வளவு திருட்டுத்தனமா ஆயிட்டாங்க. அம்மா இந்த நகையை கொண்டு போய் வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. நான் அதுக்குள்ள டீ போட்டு வைக்கிறேன். வாங்கம்மா, எந்திரிங்க.
நகையோட இப்ப வீட்டுக்குள்ள போறதா இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போறதா? தேவையில்லாம சத்தம் போடாதீங்க. நீங்க யாருகிட்ட நகையை கொடுத்தீங்களோ அவங்க கிட்டே போலீஸ் நகையை திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்ப போலீஸ்காரங்க தான் நகையை மாத்துனாங்களா? ஆமா, போலீஸ்காரங்களுக்கு அதான வேலை. அதான் நகை கிடைச்சிருச்சுல, கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு தேர்ந்ததுனால தான் அந்த நகை நமக்கு கிடைச்சது. போன நகை திரும்ப கிடைச்சிருச்சுல, அப்படி இருந்து நம்மள கேள்வி கேட்கறாங்க. அதாவது காணாம போன நகை இவ்வளவு சீக்கிரமா திரும்ப கிடைச்சிருச்சுன்னா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அது வந்து அம்மா நகை அடகு வச்ச இடத்துல தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து ஸ்டாஃப் என்கொயரி பண்ணும்போது தான் இதெல்லாம் தெரிஞ்சது. சரி, அவனை ஜெயில போட்டாங்களா இல்லையா? என் லக்ஷ்மியை ஜெயில போட நினைச்சவன நான் கண்டிப்பா பார்த்தாகணும். அதுவும் கஜேந்திரன் நினைச்சா கண்டிப்பா நடக்கும் பாட்டி. அந்த ஃபினான்ஸ் கம்பெனி தாராவோட அப்பாதுன்னு தான் அவ சொன்னா. அந்த திருடனை நாங்களும் பார்க்கணும் ஜித்து. பாட்டி போட்டுட்டு இருந்த நகை எல்லாத்தையுமே அதே மாடல்ல போலி நகையா மாத்திருக்கானா? அந்த திருடன் ஒரு புத்திசாலி திருடனா தான் இருக்கணும். வாசவனோட கடையில லக்ஷ்மி கொண்டு போய் நகைகளை வைக்க போயிருக்கான்னு சொன்னா இனிமே நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. மாமனார் மூலமா பெத்த தாயை ஜெயில அடைக்கணும்னு நினைக்கிற ஒரு பையன். இந்த பாவத்தை எல்லாம் நீங்க எங்க கொண்டு போய் தீர்க்க முடியும்? இங்க பாருங்க அண்ணிங்களா, கொஞ்ச நாளாவே நீங்க 2 பேரும் என்ன இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அது வேண்டாம். அம்மாவுக்கு எதிராக அண்ணங்க பண்ண துரோகத்தை எல்லாம் நான் பண்ணவே இல்லை. உங்களோட சுபாவம் இருக்குல்ல, எங்களை பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கான நஷ்டம் எனக்கு வராதுன்னு நினைச்சுக்கோங்க. யார் நீங்க? முரளிதரன் சார் சொல்லி வந்திருக்கோம். ஒரு காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாரு, அதை எடுக்க தான் வந்தோம். அம்மா, என்னாச்சு கிருஷ்ணா? அட, நீங்க வந்துட்டீங்களா? முரளி இப்பதான் கால் பண்ணாரு. கிருஷ்ணா, காரோட சாவி எடுத்துட்டு வா. மேடம், இதான் உங்க காரா? ஆமா, 5 வருஷமா என் கூடவே இருந்த ஒரு நண்பன். என் வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை நடந்திருந்தாலும் இந்த வண்டி இருந்ததுனால தான் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன். சரியான இடத்துக்கு போக வேண்டிய நேரத்துக்கு போகும், திரும்ப கொண்டு வந்து விடும். அம்மா. நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். அம்மா, இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இந்த வண்டியை கொடுக்கணுமா என்ன? கொடுக்காம இருக்க முடியாதம்மா. பைரவனுக்கு பணம் கொடுக்கணும்ல. சில கஷ்டங்களையும் துயரங்களையும் நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.
வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கு மேடம். நல்ல விலைக்கு வாங்கிக்கிறோம். நீங்கள் வேற ஏதாவது செகண்ட் ஹேண்ட் கார் பார்க்குறீங்களா? பார்க்கறேன். நீங்க ஒரு வண்டியோட வந்திருக்கிறதா முரளி சொன்னாரு. அது கூட இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? அப்படி ஒரு ஐடியா இருக்கு. இருந்தாலும் கஸ்டமர் கிட்ட காட்டிட்டு தான் சொல்ல முடியும். சரிங்க, இந்தாங்க கீ. இது வரைக்கும் இந்த வண்டியை நான் யார்கிட்டையும் கொடுத்ததில்லை. இதுதான் முதல் தடவை. கொண்டு போங்க. எனக்கு துணையா இருந்த அந்த காரும் என்னை விட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அதை நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் எனக்கு ஒரு காயம் கூட ஏற்படுத்தாம என்னை சுமந்த வண்டி அது. நாளையில இருந்து அது வேற ஒரு ஆளை சுமந்துட்டு போகும். என்னால உங்களை இப்படி பார்க்க முடியலம்மா. என்னால தானே உங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு பொருளும் நஷ்டமாயிட்டே இருக்குல்ல. அதுக்கு உன்னை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் இழப்பேன். உன் உயிரை காப்பாத்துறதுக்காக என்னோட உயிரை பணைய வைப்பேன். அம்மா, இதெல்லாம் நீங்க எனக்காக தான் பண்ணீங்களாமான்றத மட்டும் கேட்டுறாத. இது எல்லாமே நமக்காக தான்மா. இந்த உலகத்துல நீயும் நானும் வாழ்றதுக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். நான் இழந்தது எல்லாமே உன்னை விட எதுவும் பெருசு இல்லைன்னு தாம்மா இப்ப எனக்கு தோணுது. நீ இந்த அம்மாவை விட்டுட்டு போகாம இருந்தா மட்டும் போதும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.